அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தீனுள்ள பெண் யார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். தீனுள்ள பெண் யார்? ஆலிமா படித்த பெண்ணா? இல்லை, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். நபியே, பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளட்டும், வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லபடியாக ஓத வைக்கணும், அவங்கள பெரிய பெரிய ஆலிமாவாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெற்றோர்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்காம தன்னோட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் ஸ்கூலுக்கும் சரி மதரசாவுக்கும் சரி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பெண் பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தன்னோட பெற்றோருக்கே துரோகம் செஞ்சிடுறாங்க. இது மிக பெரிய தவறு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், அப்போது நம்மளோட எதிரில் ஒரு பையன் வரான் அப்படின்னா நாம் அவர்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, நம்மளோட பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவள்தான் தீனுள்ள பெண் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதையும் மீறி அந்த பெண் அந்த ஆணை நிமிர்ந்து பார்த்துட்டா அப்படின்னா அங்கே தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான். ஷைத்தானுக்கு நாம் என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது. இப்போ இருக்கிற நிறைய பெண் பிள்ளைகள் மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்க்குறத தப்புன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு அந்நிய ஆணோடு பேசுவது பழகுவது மிக பெரிய தவறான செயல். இதிலிருந்து எல்லா பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மொபைல் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது, அதே நேரத்தில் கெட்ட விஷயங்களுக்கும் அதிகமாக பயன்படுது. அதனால் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் மொபைலை பாருங்க, ஆனால் அதில் வரக்கூடிய இஸ்லாமிக் சேனலை பாருங்க, அதில் வரக்கூடிய குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் பயான் இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுனால நமக்கு அதிகமான நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு தவறுகள் செய்ய தோணாது. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்களில் போனீங்கன்னா நல்ல பிள்ளைங்களை கூட ஷைத்தான் வழிகெடுப்பான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏனென்றால் ஷைத்தான் அல்லாஹ்விடம் சபதம் போட்டுட்டு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கான். நான் உன்னுடைய இன்சான் ஒவ்வொருத்தரையும் வழிகெடுத்தே தீருவேன் என்று. அப்படி இருக்கும்போது நாம் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வா ஷைத்தானா அப்படின்னு வரும்போது நாம் அனைவரும் அல்லாஹ் உடைய பாதையில் செல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா நமக்கு சொர்க்கத்தை தர காத்துட்ருக்கான். இல்லை நான் ஷைத்தானோட வழியில் தான் செல்வேன் அப்படின்னா கடைசியில் நமக்கு கிடைக்கிறது நரகம் மட்டும்தான். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்பது தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. எனவே நாம் அனைவரும் இம்மைக்காக வாழாமல் மறுமைக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த தவறும் செய்ய தோணாது. எனவே நாம் அனைவரும் மறுமையின் வெற்றியாளர்களாக ஆக நானும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ், நீங்களும் துவா செய்யுங்க. அடுத்து ஒவ்வொரு பெற்றோருக்குமே தன்னோட பிள்ளைங்க சுவாலிஹான பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணம். அப்படின்னா பெற்றோர்கள் தன்னோட பெண் பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க யார்கிட்டையாவது ஃபோன் பேசுகிறாங்களா, அவங்கக்கிட்ட ஃபோனை வாங்கி பாருங்கள், செக் பண்ணுங்க, தப்பே இல்லை. நம்ம பிள்ளைங்க என்றைக்கும் நமக்கு நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் அவங்க தனிமையில் இருந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது அவர்களை ஷைத்தான் வழிகெடுப்பான். அதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் காரணமாக இருந்துடக்கூடாது. நம்முடைய பெண் பிள்ளைகள் நமக்கு என்றைக்குமே தங்கம் மாதிரி. நாம் தங்க நகைகளை எப்படியெல்லாம் பாதுகாப்போம் அதே போல தான் நம்மளோட பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான் என்று. அப்போது ஒரு
ஒரு தோழர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடையாதா என்று. அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை பெற்று சுவாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று. பிறகு 3வதாக ஒரு தோழர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு, அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடையாதா என்று. அதற்கும் நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னோட பெண் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில் சாலிஹான பெண்ணாக, தீனுள்ள பெண்ணாக, கண்ணியமுள்ள பெண்ணாக வளர்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை தருவான். எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பான முறையில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவரையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.